ஆதரவு கோர விரும்பும் அரசியல் கட்சி தலைவர்களை விஜய் நேரில் சந்தித்திருக்க வேண்டாமா என்றும் சிந்தனை செல்வன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இடதுசாரிகள் மற்றும் விசிகாவிடம் கூட்டணி குறித்து பேசுவது குறித்து கூச்சம் இல்லையா என்று சிந்தனை செல்வன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இரண்டாம் கட்ட தலைவர்களின் பிடியில்தான் இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டாமா என்பதும் சிந்தனை செல்வன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மேலும் கொல்லைப்புறம் வழியாக ஆளுநர் ஆட்சியை திணிக்க பாஜக முயற்சி செய்வதாகவும் சிந்தனை செல்வன் தெரிவித்திருக்கிறார். பாஜக தமிழகத்திற்குள் நுழைய முயற்சிப்பதை தடுக்க வேண்டியது அவசியம் குறித்தும் மனம் விட்டு கலந்துரையாடி இருக்க வேண்டாமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, சிந்தனை செல்வன் என்ன தெரிவித்திருக்கிறார்? வணக்கம் ராஜலட்சுமி. தமிழகத்தில் கொல்லைப்புற வழியாக ஆளுநர் ஆட்சியை திணிக்க பாஜக முயற்சி செய்து வருவதாகவும் தமிழக மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் எனவும் சிந்தனை செல்வன் தற்போது தெரிவித்திருக்கிறார். தேர்தலுக்கு பிந்தைய அசாதாரண சூழலை கையாள்வதில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தடுமாறி போயிருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், அவருடன் இருக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவரை தவறாக வழிநடத்துகிறார்களா என்ற கேள்வி எழுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆட்சி அமைப்பதற்கான அறுதி பெரும்பான்மை தனக்கு கிடைக்காத சூழலில் மிக கவனமாக தாவேகா செயல்பட்டிருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ள அவர், உடனேதான் ஆதரவு கோர விரும்பும் அரசியல் கட்சி தலைவர்களை விஜய் நேரில் சந்தித்திருக்க வேண்டாமா, இரண்டாம் கட்ட தலைவர்களின் பிடியில்தான் இல்லை என்பதையும் கவர்னர் வழியாக பாஜக தமிழகத்திற்குள் நுழைய முயற்சிப்பதை தடுக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் மனம் விட்டு கலந்துரையாடி இருக்க வேண்டாமா, வாட்ஸ்அப்பில் ஆதரவு கேட்டு கடிதத்தை அனுப்பிவிட்டு பதில் சொல்லுங்கள் என்பதை எப்படி புரிந்து கொள்வது எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். வெற்றி பெற்ற பின் தேர்தலுக்கு முந்தைய முரண்பாடுகளை கூர்த்தீட்டாமல் அனைத்து தலைவர்களின் நன்மதிப்பையும் பெறும் வகையில் பெருந்தன்மையான கருத்துக்களை விஜய் கையாண்டிருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ள அவர், வெற்றி செய்தி வந்த மறுகணமே மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்டப்பட்ட நாள் என ஆணவத்தையும் பழிவாங்கும் மனநிலையும் வெளிப்படுத்தியது சரிதானா எனவும், மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி என 5வது தலைமுறை வாரிசு அரசியலை சுமக்கும் காங்கிரசுடன் கைகோர்த்து கொண்டு வாரிசு அரசியலை பேசுவதை விட நகைமுறை வேறு எதுவும் இருக்க முடியுமா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை அவர் முன்வைத்திருக்கிறார். விஜய் அடையாளத்தை நாயக பிம்பத்தை பயன்படுத்தி கொண்டு அவரை வெளியே வரவிடாமல் இளவரசராக்கி முடக்கி வைத்துவிட்டு அவருடன் இருக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்களில் ஒரு சிலர் திமுகவின் மீதுள்ள பகையை தீர்த்து கொள்ள விஜயை பயன்படுத்துகிறார்கள் என குற்றம் சாட்டிய அவர், ஆட்சிக்கு வந்த மறு நிமிடமே திமுக அதிமுக தலைவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என பிதற்றுவது ஆணவத்தின் உச்சம் அல்லவா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளையும் அவர் முன்வைத்திருக்கிறார். விஜய் பொறுத்தவரையில் தன்னுடன் இருப்பவர்களையும் தவறான அணுகுமுறையும் தவறான வழிகாட்டுதலும் தான் தனக்கு ஆதரவு வந்து சேர்வதற்கான வழியை அடைத்து வைத்திருக்கிறது என்பதே உடனே உணர வேண்டும் என குறிப்பிட்டுள்ள அவர், ஜனநாயக நெறிமுறைகள் அனைத்தையும் மீறி ஆளுநர் ஆட்சியை திணிக்க பாஜக முயன்று வரும் இந்த சூழலில் ஆபத்தை உணருவதும் அதை தடுத்து தமிழ்நாட்டை காப்பதும் தான் மக்கள் முன்னால் உள்ள சவால் எனவும் சிந்தனை செல்வன் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில்தான் விஜய் கவனமாக செயல்பட வேண்டும் எனவும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவரை தவறாக வழிநடத்துகிறார்கள் என கேள்வி எழுவதாகவும் சிந்தனை செல்வன் தற்போது தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் விசிகாவை பொறுத்தவரையில் தாவேகா ஆட்சி அமைக்க எந்த ஒரு இடையூறும் செய்ய மாட்டோம் என தெரிவித்திருந்த நிலையில் தற்போது சிந்தனை செல்வனின் இத்தகைய கேள்விகள் தற்போது அரசியலில் மேலும் ஒரு பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக விஜய் நேரடியாக கட்சி தலைவர்களை சந்தித்திருக்க வேண்டாமா உள்ளிட்ட கேள்விகளையும் சிந்தனை செல்வன் தற்போது முன்வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் காட்டமான கேள்வியை எழுப்பியிருக்கிறார். விசிக தொண்டர்கள் இது குறித்து ஏதேனும் தகவல் தெரிவித்திருக்காங்களா? நிச்சயமாக ஏற்கனவே விசிகாவை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றி கழகம் சார்பில் விசிக தலைவரிடம் விஜய் நேரடியாக தொலைபேசியில் பேசியதாக தகவல் என்பது வெளியாகியது. அதன் அடிப்படையிலேயே ஆதரவு கோரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் தலைவர் திருமாவளவனை பொறுத்தவரையில் தமிழக வெற்றி கழகத்துடன் ஆதரவு அளிப்பது தொடர்பாக நாளை காலை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் இன்று மாலை 5 மணி அளவில் இணையதளம் மூலமாக ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். அதற்கு முன்னதாக தற்போது விசிகாவுடைய பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் பல்வேறு கேள்விகளை தற்போது காட்டமாக முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக விஜயை அவருடன் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் தவறாக வழி நடத்துகிறார்களா என்ற கேள்வியும் அவர் முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால் பாஜக ஆளுநர் வழியாக ஆளுநர் அரசை திணிக்க முயற்சிக்க பாஜக முயன்று வருவதாக, இந்த சூழலில் ஆபத்தை உணர்வதுதான் அதை தடுத்து தமிழ்நாட்டை காப்பதால் மக்கள் முன்னால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சவால் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே விஜய் கவனமாக செயல்பட வேண்டும் என ஒரு முன்வச்சதையும் அவர் முன்வைத்திருக்கிறார். இந்த நிலையில் தான் விசிகாவுடைய ஆலோசனை கூட்டம் இன்று மாலை நடைபெற இருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் இறுதி முடிவு என்பது எடுக்கப்பட இருக்கிறது. அதற்கு முன்னாக தற்போது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தங்களுடைய நிர்வாகிகளுடன் தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். எனவே நாளை காலையே அது தொடர்பான
அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு முன்னதாக விசிக தலைவர் திருமாவளவனை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க இடையூறு செய்ய மாட்டோம் எனவும், அதே போன்று மக்களின் மக்களுடைய அந்த கணிப்பை ஏற்றுக்கொள்வதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் விசிகவுடைய பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் இத்தகைய காட்டமான கேள்விகளை விஜய் முன் எழுப்பியிருக்கிறார். எனவே இது தொடர்பான ஆலோசனைகள் என்பதும் இன்று மாலை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அனைத்து கருத்துக்களும் ஒருமித்த கருத்துக்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது நிர்வாகிகளுடைய கருத்துக்களின் அடிப்படையில் நாளை காலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தரப்பில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நந்தினி, எந்த முடிவாக இருந்தாலும் தொண்டர்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டியது எனது கடமை என திருமாவளவன் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். அவருடைய நிலைப்பாடும் இதுவாக தான் இருக்கிறதா? திருமாவளவனுடைய நிலைப்பாடை பொறுத்தவரையில் தொண்டர்களின் மனநிலையை நான் ஏற்றுக்கொள்ளுதான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு தான் தற்போது திருமாவளவன் இருந்து வருகிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் திருமாவளவனை பொறுத்தவரையில் அண்மையில் செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார். அந்த செய்தியாளர் சந்திப்பில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க இடையூறாக இருக்க மாட்டோம், தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை வணங்கி வரவேற்கிறோம் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க இடையூறாக இருக்க மாட்டோம் என்ற திமுக தலைவர் மு க ஸ்டாலினுடைய கருத்தை தான் வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். கடந்த 2 நாட்களாக இது தொடர்பான பலதரப்பட்ட ஆலோசனைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக விசிகவும் தங்களுடைய கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் தீவிர ஆலோசனைகளை தொடர்ச்சியாகவே மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்றைய தினம் நடைபெற்ற ஆலோசனையை பொறுத்தவரையில் அதிகப்படியான விசிகவுடைய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்கலாம் என தெரிவித்ததாக தகவல் என்பது வெளியாகியது. நேற்றைய தினமும் தமிழக வெற்றி கழகத்துடைய மூத்த நிர்வாகிகள் திருமாவளவனை நேரில் சந்தித்ததாகவும் தகவல் என்பது வெளியாகியது. இந்த நிலையில்தான் திருமாவளவன் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாக தெரிகிறது. இருந்த போதிலும் கூட இன்று மாலை ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட இருக்கிறது. அதிலும் இறுதியாக கட்சி நிர்வாகிகளுடைய கருத்துக்கள் என்பது கேட்டறியப்படும். அந்த கருத்துக்களின் அடிப்படையிலேயே அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது விசிக தரப்பில் மேற்கொள்ளப்படும். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.